கிறிஸ்தவங்களுக்கு வந்து பைபிள் ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? ஒரு முக்கியமான நல்ல ஒரு கொஷன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில், வேகமான உலகத்தில் இந்த திருமறையை வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு நேரம் கிடையாது. உண்மைதான். அதை நான் வெளிப்படையாக நான் என்ன செய்வேன், நான் சொல்லுவேன். பிகாஸ் உலகம் இன்றைக்கி வேகமாக போகுது, டைம் கிடையாது. மார்னிங்கில் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு அதுக்கப்புறம் we have no time at all. பட் அதே சமயத்தில் இந்த திருமறையினுடைய வசனங்கள் வந்து நம்மை வழி நடத்துகிறது அப்படின்றத இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அந்த எண்ணங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. வசனம் ரொம்ப அழகாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதத்தில் 119வது சங்கீதத்தில் 105வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு தீபம்னு சொல்லுது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை தாவீது அதை ரியலைஸ் பண்ணார். கர்த்தருடைய வசனத்தை தாவீது என்ன செய்கிறாருங்க, ரியலைஸ் பண்ணுறார். அதனால தான் அந்த வசனத்தை சொல்கிறார். அப்போ இன்றைக்கி இதனுடைய விளக்கம், இதனுடைய ஃபாலோ வந்து யாரும் அதிகமாக நம்ம நினச்சி பார்க்குறது இல்லை, இல்லைங்களா? ஒருவேளை நீங்கள் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சோம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை வழி நடத்துகிறது அப்படின்றது இன்றைக்கி நம்முடைய மைண்ட்லேயே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் சர்ச்சுக்கு போகும்போது we are holding the Bible, we are taking the Bible to the church. The pastor is giving a sermon to the people. நிறைய நேரங்களில் இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே அமர்ந்துட்டு கையில் பைபிள் வச்சுட்டு ஐயர் என்ன வசனம் சொல்கிறாரோ அதை கூட திறந்து பார்க்குறது இல்லையே, நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். யோவான் நற்செய்தி நூலினுடைய 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண்ணிட்ட இயேசு கிறிஸ்து உரையாடிட்டுருக்கிறார் இல்லை. அவளுக்கு வந்து மேசியா அப்படின்றது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, இவர் தான் மேசியா அப்படின்றது அவளுக்கு தெரியல. அவளுக்கு வேண்டியது தண்ணி வேணுன்ட்டு தான் அந்த கிணத்துக்கு வந்தான். நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலேயே தாகம் எடுக்காத அளவுக்கு நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ அது எனக்கு வேணுங்கிறா. அப்போ அதை கூட ஆண்டவர் நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. அதை கூட அவனால் ரியலைஸ் பண்ண முடியல. அவள் சொல்கிறான், உங்களால் கொடுக்க முடியுமா? அது எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறேன். இன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி கையில் பைபிள் இருக்குது, கர்த்தருடைய வசனம் இன்றைக்கி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளவோ நல்ல லைஃப் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பட் நம்ம அந்த பைபிளை எடுத்து அதிகமாக நம்ம வாசிக்கிறதும் இல்லை. நம்ம இந்த திருமறைக்கு அதிகமான இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறது இல்லைங்க, அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இது ஒரு காரணம் தான் ஆக்சுவலாக. ஒருவேளை நான் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் இன்றைக்கி யாருமே அதிகமாக திருமறை நம்ம என்ன செய்கிறது இல்லைங்க, அதிகமாக நம்ம பார்க்குறது இல்லை. தாவீது ரொம்ப அழகான ஒரு வசனத்தை 139ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாருங்க. தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அப்படிங்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆலோசனையை ஜெபத்தில் திருமறையில் அமர்ந்து வாசிக்கிறதுல நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, கேட்குறது இல்லையே. இப்போ ஒன்லி வே நம்ம வந்து ஜெபத்து மூலிமா ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறது ஒன்லி ஃப்ரம் த பைபிள். அப்போ இன்றைக்கி இந்த பைபிளை வாசித்தா தானே ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுவார். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த பைபிளை நம்ம வாசிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா ஆண்டவர் எந்த விதத்தில் நம்மோடு கூட பேச முடியும் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆஸ் எ கிறிஸ்டியனா, ஒரு பக்தியுள்ள கடவுளுக்கு பயந்த ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஹேபிச்சுவலாக இதுக்கு ஒரு டைம் நாம் என்ன செய்யணுங்க, எவ்ரிடே we are going to give. கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒருவேளை மார்னிங்காக இருக்கலாம், ஒருவேளை நைட்டாக இருக்கலாம். நம்மளுக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் வாசிக்கிறது இல்லை. நம்ம இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் we are going to give a time to read the Bible particularly. அது ரொம்ப முக்கியம்.